அமல்ராஜ் இந்த பெயரே ஒரு நம்பிக்கை. ஹானஸ்ட் ராஜ் இது அவருக்கு கிடைத்த பட்டம் அல்ல. அவர் வாழ்ந்து காட்டிய அடையாளம். காவல்துறையின் பரந்த அமைப்புக்குள் கீழ்மட்ட அதிகாரிகள் முதல் உயர்மட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் வரை சிலரிடம் மட்டும் கடமை உணர்வு எலும்புக்குள் ஊறி இருக்கும் பதவி அவர்களுக்கு அதிகாரம் அல்ல. பொதுமக்களுக்கு செய்யும் சேவைதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட நேர்மையின் நெருப்பாய் எரிந்த ஒருவர்தான் அமல்ராஜ். நேர்மையை கடைப்பிடிப்பவர்களுக்கு அபாயங்கள் ஆயிரம், அழுத்தங்கள் எண்ணற்றவை, அச்சுறுத்தல்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் வரும். ஆனால் என் பதவி விற்பனைக்கல்ல என்ற ஒரு மௌன அறிக்கை அவரது முகத்திலேயே எழுதப்பட்டிருக்கும். ஆணையரின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அக்யூஸ்டுடன் கைகோர்த்த அந்த ஆய்வாளர் பள்ளி மாணவன் போல அட்டென்ஷனில் அப்போது தான் அமல்ராஜ் ஆரம்பித்தார். ஒரு சிறப்பு பாடம். கோபமில்லை, கத்தல் இல்லை, ஆவேசம் இல்லை. சிரித்தபடியே வாயிலிருந்து வெளிப்படும் வசைப்பாடுகள் சீரிய அம்புகளாய் நேரடியாக நெஞ்சில் பாய்ந்தன. இந்த போலீஸ் வேலை உனக்கு சரிப்பட்டு வராது தம்பி. MBA முடிச்சிருக்க, வேலை கிடைக்காமலா போயிடும். இரட்டை மேற்கோள்குறி. ஹோட்டல்ல சப்ளை பண்ணு, கழிவறை சுத்தம் பண்ணு. ஒவ்வொரு வார்த்தையும் வியர்வை சிந்த வைத்தது. என்ன கேட்க ஆளில்லைன்னு நினைச்சுட்டியா? உன்னை எல்லாம் சும்மா விடலாமா? கோபத்தை காட்டாமல் பழத்தில் ஊசி ஏற்றுவது போல பக்குவமாக பயத்தை காட்டிய கலை அமல்ராஜுக்கு மட்டுமே கைவந்தது. அந்த ஒரே வைத்தியத்தால் தாம்பரம் கமிஷனரேட்டிலுள்ள ஒட்டுமொத்த காவல் நிலையங்களும் பூரண குணமடைந்தன. அன்றுதான் உறுதியானது, அமல்ராஜ் என்பது ஒரு பெயர் அல்ல. ஹானஸ்ட் ராஜ் என்பது ஒரு புகழ்ச்சி அல்ல. அது அவர் வாழ்ந்து காட்டிய நேர்மையின் அடையாளம். கரப்ஷனுக்கு எதிராக தன் வாழ்நாளையே களமாக மாற்றிய க்ரூல் மென் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் என அழைக்கப்பட வேண்டிய அந்த அரிய காவலர்களின் வரிசையில் முன்னணியில் நிற்பவர் அமல்ராஜ். 1996ஆம் ஆண்டு பேட்ச் நேரடி ஐபிஎஸ் அதிகாரி. தமிழகத்தின் கடைக்கோடியில் இருக்கும் கன்னியாகுமரியில் பிறந்து தமிழகம் முழுவதும் சட்டத்தின் சக்கரத்தை சுழல வைத்தவர். ஆஸ்பாக களத்தில் இறங்கிய போதே அவர் காலடி பதித்த இடம் திருப்பூர். அந்த நகரமே அதிர்ந்தது. அதன் பிறகு தமிழகத்தின் மிக சென்சிட்டிவான, அமைதி எளிதில் குலையக்கூடிய பல மாவட்டங்களை ஒரே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவர். தர்மபுரி, தேனி, காஞ்சிபுரம், விழுப்புரம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் குற்றவாளிகளுக்கு கிளி, நேர்மையான அதிகாரிகளுக்கு நம்பிக்கை, பொது மக்களுக்கு பாதுகாப்பு. தன் சேவை காலத்தில் வீரதீர சாகசங்களுக்காகவும் மெச்சத்தக்க பணிக்காகவும் பெற்ற பதக்கங்கள் அவரது மார்பை அலங்கரித்தாலும் அந்த பதக்கங்களை விட மக்களின் நம்பிக்கையே அவரின் மிகப்பெரிய விருது. SP ஆக, DEG ஆக, IG ஆக, கமிஷனராக அமர்ந்த ஒவ்வொரு பதவியிலும் மறக்க முடியாத முத்திரை பதித்துச் சென்றவர். காஞ்சியில் ரேஞ்ச் DEG ஆக இருந்தபோது கை சுத்தமில்லாதவர். குற்றங்கள் குறைய தன் திறமையை நம்பாமல் இறைவனிடம் கையேந்தி நிற்பவர். அப்படிப்பட்ட உயரதிகாரியையே அவர் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. காரணம், அமல்ராஜ் குரூப் -1 வழித்தோன்றல் அல்ல, நேர்மையின் வழித்தோன்றல். மைக்கில் தொண்டை கிழிய DEG அலறிக் கொண்டிருந்தாலும் வேண்டுமென்றே மைக்கை தொடாமல் அமைதியாக நிற்பார். இந்த விளங்காமுடி நேர்மையான நடவடிக்கைகளில் காம்ப்ரமைஸ் என்ற வார்த்தைக்கு அமல்ராஜிடம் இடமே இல்லை. திருச்சி கமிஷனர், கோவை கமிஷனர் என்று தமிழகத்தின் மிகச் சென்சிட்டிவான பதவிகளை அலங்கரித்திருந்தாலும் அவரின் உண்மையான சோதனை தாம்பரம் கமிஷனரேட். நிலையான கட்டிடம் இல்லை, தேவையான ஆட்பலம் இல்லை, வாகன வசதி இல்லை. ஆனால் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை, நில மோசடி, சைபர் குற்றங்கள் என்று வரிசை கட்டி நிற்கும் சவால்கள் மட்டும் எண்ணற்றவை. அத்தனை குறைபாடுகளுக்கிடையே குறைந்தபட்ச அதிகாரிகளையும் காவலர்களையும் வைத்துக்கொண்டு குற்றங்களை கட்டுப்படுத்த அசாதாரண திறமை வேண்டும். அந்த திறமைக்கு பெயர்தான் அமல்ராஜ். பொதுமக்களின் பார்வையில் காவல்துறையின் மரியாதையை மீண்டும் உயர்த்த போராடிக் கொண்டிருந்த வேளையில் மறுபுறம் போலீஸில் உள்ள சில புல்லுருவிகள் அந்த பெருமைகளை ஒரே மூச்சில் புதைக்குழியில் தள்ளினர். கமிஷனரின் காதுக்கு இது போகாது என்ற தைரியத்தில் கொள்ளையர்களோடு கைகோர்த்தனர். ஆனால்
தாம்பரம் கமிஷனரேட்டில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய அமல்ராஜ் வந்த வேகத்திலேயே வான வேடிக்கைகளை நிகழ்த்தினார். காவல் நிலையங்களில் குத்தாட்டம் போட்ட அத்தனை பேர்கள் மீதும் அதிரடி நடவடிக்கை. இஸ்காரர்களை தாண்டி கமிஷனரின் மேசை வரை எல்லாம் வந்து சேர்ந்தது நகை கொள்ளை வழக்கு. டிடெக்ஷன் ஆனதும் நகைகள் இன்ஸ்பெக்டரின் மேசையில். சிசிடிவி மூடல், பங்கு பிரிப்பு, மீண்டும் சிசிடிவி திறப்பு. அந்த அளவிற்கு எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்ட எடுபட்ட இன்ஸ்பெக்டர்கள். அவர்களில் ஒருவருக்கு ஒரு மாலை நேரத்தில் முகூர்த்தம் குறிக்கப்பட்டது.